ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமா அரசியல சேர்ந்த ஒருத்தரை எல்லாருமே பாராட்டிட்டு வராங்கன்னா அது நம்ம பவன் கல்யாண் மட்டும்தான். ஒரு புதிய சாதனையே பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பிறக்கும் போதே நல்ல பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியில பிறந்து இருந்தாலுமே அவரு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கூச்ச சுபாகம் இல்ல ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆத்மா நோயினால பாதிக்கப்பட்டு படிப்பு டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் அவரை சூசைட் பண்ற அளவு கொண்டு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ணன் சிரஞ்சீவியோட கைத்துப்பாக்கி வச்சு தனக்கு தானே சுட்டுக்கிற லெவலுக்கு போகும்போது இன்னொரு அண்ணனான பாபுலாம் சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் அவங்க குடும்பத்தாரெல்லாம் அவரை பண்ண மோட்டிவேஷன்னால அவர் அதையெல்லாம் மீண்டு வந்து சங்கீத இசை மாசிராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனக்கு தானே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிரஞ்சீவியோட உதவியால அவர் வந்து சினிமா துறைக்கும் வராரு. சில படங்கள் கீழேயும் மேலேயும் போயிட்டு வந்தாலுமே ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் மாதிரியே அவர் அங்க மாறிட்டாரு. அவர் உட்கார்ந்தாலும் கைத்தட்டல், எந்திரிச்சாலும் கைத்தட்டல். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணாவே கச்சேரி தான் அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி இடத்தையே வந்து புடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். మీరు చెప్పినంత నాకు ఒక్కడ అనిపిస్తుంది అంకుల్, మీకు అన్నీ ఉన్నాయి. డబ్బు, పేరు, అధికారం, తోక, తోలు, మట్టి, మశానం అన్నీ ఉన్నాయి. ఒక్క భయం తప్ప. ஒரு காலகட்டத்துல தலைவர் வராத இடத்துல கூட பவன் கல்யாண் அப்படின்ற பேரை கேட்டா மக்களுக்கு கொண்டாட்டம் தான். பவன்ற ஒரு செல்ல பேரையே அவரோட ரசிகர்கள் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கமா பவன்ட்டு நம்மளோட ஹனுமனை தான் கூப்பிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹனுமனே செய்ய முடியாத வேலையில எங்க தலைவர் செய்வாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் டாக்கும் போயிருக்குது. ஹனுமன்னால செய்ய முடியாத வேலை என்னடா உங்க தலைவர் செய்வாரு அப்படின்னு கேட்டா கல்யாணம் பண்ணிருக்காருங்க. 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 3 கல்யாணம் பண்ணிருக்காரு. 2 பேத்து கூட பாத்தீங்கன்னா சரியா வாழ்க்கை அமையாட்டியுமே 3வது மனைவியை கூட இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம சிரஞ்சீவிக்கு ஆப்பனண்டாவே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நம்ம பவன் கல்யாணோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு வசூல் நாயகனாகவும் நம்ம பவன் கல்யாண் மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். నేను కుడితే ఎలా ఉంటుందో నీకు బాగా తెలుసు. ఏ రేంజ్ లో కొట్టగలను ఆళ్ళకి బాగా తెలుసు. கொஞ்ச நாட்கள் கடந்து சினிமா வெற்றி வாழ்க்கையை தொடர்ந்து சொந்த அண்ணன் உருவாக்குன சிரஞ்சீவியோட பிரஜாராஜ்யம் அப்படின்ற கட்சியில பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் வந்து இணையறாரு. அது மட்டும் இல்லாம நாட்கள் போக போக பிரஜாராஜ்யத்தை கொண்டு போய் நம்ம சிரஞ்சீவி காங்கிரஸோட இணைச்சிடுறாரு. அது பிடிக்காத பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா கோவத்தோட வெளியேறிடுறாரு. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட இணைச்சதுக்கு அப்புறம் சிரஞ்சீவியும் முழுக்க முழுக்க அரசியலை விட்டு வெளியே போயிடுறாரு. அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்மளோட பவன் கல்யாணம் அவரோட அரசியல் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா தொடங்குறாரு. தனக்குன்னே தனியா ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜனசேனான்ற கட்சியை வந்து அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன அரசியல் கட்சிகளோட கை கோர்த்து அப்ப வந்த தேர்தலையுமே பாத்தீங்கன்னா எதிர்கொண்டிருக்காரு. மொத்தமா பாத்தீங்கன்னா 170 தொகுதியில நின்று ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சு மத்த தொகுதியெல்லாம் படும் தோல்வி அடைஞ்சாரு. ఛాలెంజ్ ఇస్తున్నా మీకు, చేసుకోండి. దమ్ముతో మాట్లాడుతున్నా, సినిమాలో ఆపుతాడా? தோல்வி அடைஞ்ச பவன் கல்யாண் அவரோட மக்கள் முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இந்த முறை தோத்துட்டேன்றது உண்மைதான், ஆனா இதோட நான் வளைய மாட்டேன். அடுத்த முறை பாத்தீங்கன்னா நான் வெற்றி வகை நிச்சயமா சூடுவேன். உங்க முன்னாடி நிக்கும் போது நான் வெற்றியாளராக தான் நிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட அரசியல் பயணத்தை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாம அங்க கான்ட்ரோவர்சியில இருக்க நிறைய பேருக்கு கூட பாத்தீங்கன்னா டச் வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய விஷயங்கள பேசப்பட்ட எல்லா விஷயத்திலயுமே, அரசியல் சார்ந்த எல்லா விஷயத்திலயுமே இவர் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரபாபுவோட நாயுடுவோட கான்ட்ரோவர்சி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நம்பரா வந்து நம்ம பவன் கல்யாணம் வந்து மாறுறாரு. ஒரு காலகட்டத்துல சந்திரபாபு நாயுடு பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அவரை சந்திக்கிறதுக்காக நம்ம பவன் கல்யாண் செஞ்ச சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரை அரசியலோட உச்சத்துக்கே கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்லா தடங்களையும் தாண்டி சந்திரபாபு நாயுடு பார்த்து நம்ம பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாரு. அங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜனசேனாவும் பாரதிய ஜனதா கட்சியும் பாத்தீங்கன்னா ஒன்று இணைறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு வெற்றி சாதனைகளை வந்து தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த முறை அரசியல்ல அவரு வந்து எந்த இடத்துல நின்று நான் மொத்த இடத்துலயும் வந்து தோத்திருந்தாலும் ஒரு காலகட்டத்துல ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரோ அதே மாதிரியான ஒரு மூமெண்ட்டை வந்து இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அதிக வாக்கு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா நம்மளோட பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆந்திர மாநிலத்தோட அமைச்சரா கூட மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடு மறுபடியும் முதலமைச்சரா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறாரு நம்மளோட பவன் கல்யாண்.
முக்கியமா நம்மளோட மோடிஜி பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு உறுதுணையா இருந்திருக்கிறாரு பவன் கல்யாண் அப்படின்றதுதான் உண்மை. நம்ம மோடிஜியை பாத்தீங்கன்னா சமீபத்துல நான் பார்த்து உயர்ந்த ஒரு அரசியல்வாதி நம்மளோட பவன் கல்யாண் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம பவன் கல்யாணோட வெற்றியானது நம்ம திரைத்துறையை சேர்ந்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கொண்டாட்டமா அமைஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளேயே எடுத்துக்கிட்டோம்னா நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது வெற்றி பெறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திச்சுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தை கடந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புதிய சகாப்தத்தையே நம்மளோட பவன் கல்யாண் எழுதி இருக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நடிகர் வழியில வந்த ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காருன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அவரோட வெற்றியை இந்தியால இருக்க எல்லா சினிமா துறையும் கொண்டாடுது. இதுதான் உண்மை. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவன் கல்யாணோட சாதனை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.